ஃபைனான்ஸ்ல இருந்து கொள்ளையடிச்சது யாருன்னு கேட்டா இப்போ வரைக்குமே ஒரே ஒரு சஸ்பென்ஸா இருக்குது. வெல்கம் பேக் டு வீக்லி வாய்ஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸ் பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திரிடம் இந்த பிலிம் பாத்தீங்கன்னா ஒரு மலையாளம் டப்பிங்ல இருந்து தமிழ்ல வெளிவந்த ஒரு பிலிம் தான் திரிடம். இது வந்து ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்குது. படத்தினுடைய ஒரே ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கொலைகளும் பண திருடும் நடக்குது. இத பண்ணது யாரா இருக்குன்னா, பணத்தை திருடினதுனால அதை மறைக்கிறதுக்காக கொலையை பண்றாங்க. ஒண்ணு அந்த பணத்தை வந்து அந்த மேனேஜரே எடுத்து வச்சிருக்கணும், அப்படின்னா போலீஸ்காரன் தான் அந்த சின்ன ரவுடிகளை வச்சு இந்த தப்பை பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சிம்பிளா ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. இது நிறைய பிலிம்ல சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து டைரக்டா சொல்லாத இன்டைரக்டா சுத்தி வளைச்சு கிளைமேக்ஸ்ல சொல்லப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, போலீஸ்காரங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா போலீஸும் சேர்ந்து எஸ்ஐயை தவிர மத்த எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு திருட்டு வேலை தான் வந்து இந்த படமே. அந்த திருடவங்களை வச்சு அவங்களையும் கொலை பண்ணிட்டு அந்த கொலைப்பலியும் போலீஸ் மேலேயே போட்டுடலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இதை கண்டுபிடிச்சவர் தான் விஜி. இவரை சுத்தி ஒரு லவ் பண்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டேஷன்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பாய்லர்ஸை கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவளே கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த தப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த திரிடம்ன்ற ஒரு படமே போகுது. ஒரே வார்த்தையில சொல்ல போனா, கொலையா இருக்கட்டும் திருட்டா இருக்கட்டும், ஒண்ணு போலீஸ் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா இதை தூண்டி விட்டுறது, அது அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பட்ட ஆளுகளே வச்சு பண்ணிட்டு இது போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் வைஸ் படம், கான்செப்ட் வைஸ் படம் எல்லாமே சூப்பரா இருக்குது. நீங்களும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு டவுட் கேட்கறேன், உங்களுக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருக்குதா? ஸ்கிரீன் பிளே ஒர்க் வைஸ் ஓகே, ஆனா படம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு.